பேசுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இலச்சை பிராண்ட். நீங்கள் நம்ம கோல்பட்டியில் இருக்க தளபதி மொபைல்ஸுக்கு வந்திருக்கோம். நீங்கள் ஷாப் போனட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ எடுத்துருவோம். ஹாய்ண்ணா. ஹாய். உங்கள் பேர்? என் பேர் விஜய் ப்ரோ. ஓகே, உங்கள் ஷாப் நேம்? தளபதி மொபைல்ஸ். ஓகே, உங்கள் ஷாப் நேமுக்கான ரீசன்? விஜய்னா ரொம்ப பிடிக்கும் பிரதர், அதனால தான் வந்து தளபதி மொபைல்ஸ்னு ரொம்ப ஆசைப்பட்டு வச்சேன். ஓகே ஓகே. இந்த ஷாப் எத்தனை வருஷமா இருக்கு ப்ரோ? 2 இயர்ஸாக வந்து வச்சிருக்கேன். ஓகே, என்னென்ன ஆஃபர்ஸ் பண்ணுறீங்க ப்ரோ? சேல்ஸா சர்வீஸா? நம்ம சேல்ஸ் சர்வீஸ் எல்லாமே பண்ணுறோம். ஃபோன் சர்வீஸ் எல்லாமே பண்ணுறோம். ஃபோன் புது ஃபோனும் உங்களுக்கு டாச்சிங் 6000 ரூபாலேருந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் ஃபோன் நம்மகிட்ட எல்லாமே, ஐஃபோன் வரைக்கும் நம்மகிட்ட எல்லாமே உண்டு. இஎம்ஐயும் உண்டு, ஃபைனான்ஸ் எல்லாம் உண்டு, பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அக்சசரிஸ் என்னென்ன இருக்கு ப்ரோ? அக்சசரிஸ்ல கவர், பேட்டரி, ஹெட்ஃபோனு எல்லாமே, மொபைல் திங்ஸ், ஸ்பீக்கர் எல்லாமே, சார்ஜர் எல்லாமே இருக்கும், பவர் பேங்க்ஸ் எல்லாமே உண்டு, எல்லாமே உண்டு ப்ரோ. மொபைல் திங்ஸ் எல்லாமே உண்டு. லேப்டாப்பும் நம்ம சர்வீஸ் பார்ப்போம், லேப்டாப்பும் எடுத்து கொடுப்போம், கம்ப்யூட்டரும் எடுத்து தரோம், டிவியும் எடுத்து தரோம். ஓகே, பண்ணிக்கலாம். இஎம்ஐ பண்ணிக்கலாம், எல்லாமே இஎம்ஐ பண்ணிக்கலாம். புதுசா இருக்கு, இனிமே பண்றோம். சரிங்களா? நம்ம கஸ்டமைஸ் கவர்ஸ்ல என்னென்ன மாடல் இருக்கு? கஸ்டமைஸ் கஸ்டமர் கொடுக்குற போட்டோவை நாங்கள் அப்படியே பண்ணி கொடுத்துருவோம். நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ்லாம் விஜய் போட்டோ கேட்பாங்க. வீட்டில் ஃபேமிலி போட்டோ, பாப்பா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், லவர்ஸ், அந்த மாதிரி எல்லாமே போட்டோஸ் ஆசைப்படுற போட்டோ வச்சு கொடுத்துருவோம். ஓகே ஓகே. 3D லோகோஸ் அப்படி 3D டிசைன் பண்றீங்களா? பண்றோம். 3Dலயும் பண்றோம். டபுள் சைட் தெரியுற மாதிரி 3Dயும் பண்றோம். எல்லாமே கஸ்டமைஸ். சாக்லேட்ல போட்டோ போட்டு தரது, லவர்ஸ்க்கு கிஃப்ட் தர மாதிரி அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும். கிஃப்ட் ஆப்ஷன்ல என்னென்ன கிஃப்ட்? ஃப்ரேம் பண்ணி கொடுப்போம். இந்த சாக்லேட்ல பென்ல பேர் எழுதுறது, அதுக்கப்புறம் செயின், கீ செயின் எல்லாமே நேம் போட்டு தரது, எல்லாமே அந்த மாதிரி மேட்சிங் மக் எல்லாமே உண்டு தான். போட்டோ ஃப்ரேம்ஸும் உண்டு. போட்டோ ஃப்ரேமும் உண்டு. ஓகே ஓகே. அப்புறம் உங்க ஸ்டேட்டஸ்ல நிறைய இதுல இருந்து ஆஸ்திரேலியா பத்தி நிறைய பார்த்தேன். அதுக்கான ரீசன் என்ன ப்ரோ? ப்ரோ, எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆஸ்திரேலியா ரொம்ப பிடிக்கும். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்தே எனக்கு ஆஸ்திரேலியா ரொம்ப பிடிக்கும். நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட்னா ஒரு 7 வயசு இருக்குமா, அந்த வயசுல நீங்க கூட அப்பதான் விளையாட ஆரம்பிப்போம். பால், பேட்டு கைமா அலைய ஆரம்பிப்போம். அப்ப எனக்கு பிரெட்லி ரொம்ப பிடிக்கும், ஆஸ்திரேலியா பிளேயர். எனக்கு அவனை வச்சுதான் ஆஸ்திரேலியா டீமே பிடிக்கும். அதனால அவங்க மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். ரொம்பவே விஜய்க்கு மேல பாப்பேன் நானு ஆஸ்திரேலியா கிரிக்கெட். ஓகே ஓகே. இந்த இருக்குல்ல பிளாக் இருக்கு பாத்தீங்களா, இது பிளாக் வந்து நம்ம வாங்கி ஒரு வீடியோ போடுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஸ்டோரி போடுறதுல ஒரு சந்தோஷம். நம்ம சின்ன பிள்ளைல இருக்கும் போதெல்லாம் வந்து பேப்பர்ல வந்து நோட் புக் இருக்கு பாத்தீங்களா, அதுல பேப்பரை கிழிச்சு இந்த ப்ளூ கலர் மைய வச்சு நல்லா கிறுக்கி அதுல 6 ஸ்டார் போட்டு நோட் புக்ல எல்லாம் வச்சுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த அளவுக்கு சைல்ட்ஹுட் மெமரி எனக்கு. அது ரொம்பவே, ஏன்னா எனக்கு விஜய் வந்து காலேஜ் படிக்கும் போது தான் பிடிக்கும். எனக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து எனக்கு இவங்கள கிரிக்கெட் டீம்னா ரொம்ப உயிர். அதனால மத்த நாட்டுக்காரனை பாக்குறான்னு எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம நாட்டை விட்டு ஸ்போர்ட்ஸா நான் பாக்குறேன். கண்டிப்பா நிறைய பேர் வந்து ஃபுட்பால்ல மத்த டீமுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய ரெஸ்லிங் கூட பாப்பாங்க, கிரேட் காலி ஜான்சினாலும் நிறைய பாப்பாங்க. அதனால நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களா இல்ல அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால லைக் ஸ்போர்ட்ஸ்னால எனக்கு பிடிக்கும். அதனால நம்ம நாட்டுக்கு எதிரால நான் கொடி தூக்கல. எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால வந்து ரொம்பவே லவ் அவங்க மேல. விஜய் இப்ப ரீசெண்டா தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு இன்னும் 2-3 படம் நடிச்சிருக்கலாம். ஆனா அவர் வந்து போதும் அரசியலுக்கு வர்றதுனால. நீங்க வந்து மூவி எதிர்பார்க்கீங்க அப்படி சொல்லலாமா? படம் நிறைய பார்த்தாச்சு. எனக்கு மூவி நான் எதிர்பார்க்கல. ஏன்னா சூப்பர் ஸ்டார்னு ஒரு பட்டத்தை வாங்கணும்னா எல்லாருமே எதிர்பார்த்தோம். அந்த இடத்த அவர் பிடிச்சிட்டாரு. திருப்பியும் எத்தனை படம் நடிச்சாலும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். இப்ப நம்மளே ஒரு இது வந்து சக்சஸ் பண்றோம்னா அடுத்த சக்சஸ் வந்து அதோட ஏதோ பெருசா பண்ணணும்னா பார்ப்போம். அதே சக்சஸ் திருப்பி பண்றது பிடிக்காது இல்ல. நம்ம இதோட பெரிய சக்சஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி அவர் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார். அதுக்கப்புறம் அது வேற பட்டம் கிடையாது. அதனால வந்து அடுத்து சிஎம் ஆறுதான் பெரிய இதா இருக்கும். அதனால பெருசா ட்ரீம் இருக்கும்ல அவருக்கு. அதனால நம்ம மக்களுக்கு நல்லது பண்றோம் வராரு. அடுத்து பெரிய லெவலுக்கு போறதுக்கு வாழ்த்துக்கள். விஜய் படம்ல ரீலான்ச் பண்ணாங்க எஸ்பி தியேட்டர்ஸ், அதுல நீங்க பாத்தீங்களா ப்ரோ? ப்ரோ, நான் கில்லி பார்த்தேன், போக்ரி கூட விஜய் டிவில நிறைய டைம் பாத்துருப்பாங்க, துப்பாக்கி. அதனால அந்த படம் மட்டும் அவ்வளவா பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. அன்னைக்கு மட்டும் போலாம். டிக்கெட் நம்ம தான் ஸ்பான்சர், எல்லாருக்குமே டிக்கெட்ல கூட நம்ம தளபதி மொபைல்ஸ் தான் போட்டு கொடுத்தேன் நானு. நான் எல்லாரும் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு போகல, வேலை இருந்துச்சு. விஜய் பிறந்த நாள் வேற இருந்துச்சு எனக்கு, அதனால என் கடையில வேலை இருந்துச்சு, அதனால போகல. ஆஃபர் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ப்ரோ. கோல்பட்டி மக்கள் எல்லாமே நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க, சூப்பரா பண்ணாங்க. நானும் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தேன். கண்டிப்பா வெளியூர்ல இருந்து எல்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாரும் அவங்கள வர முடியலன்னு ஃபீல் பண்ணாங்க. சரி, என்னைக்காவது கோல்பட்டி வந்தீங்கன்னா நம்ம கடைக்கு வாங்கன்ட்டு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். உங்களுக்கு அதர் ஃபேன்ஸ் கடைக்கு வராங்களா? வராங்க ப்ரோ. அஜித் ஃபேன்ஸ் கூட வராங்க, வந்துட்டு வந்து வாங்கி என்கிட்ட பொருள் வாங்கிட்டு நாங்க தலை ஃபேன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா அஜித் விஜய் அது சண்டைலாம் இப்ப கிடையாது ப்ரோ. இப்ப வந்து கிடையாது. அடுத்து வந்து சிஎம் ஆக போறாரு. ஏன்னா அடுத்தது படம் 2 பேரும் மாறி போட்டி போட்டு நடிக்க போறது இல்ல, யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட்ன்ட்டு.
அவர் இப்ப படத்தையே கியூட் பண்ணிட்டாரு. இனிமே அஜித் விஜய்லாம் ஒண்ணும் இல்ல. அதனால வந்து அஜித் படம் நடிச்சிட்டு இருப்பாரு. விஜய் வந்து அடுத்து எலெக்ஷன்ல நிக்க போறாரு. நாங்க அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதனால அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா இருக்க நல்லது பண்ண வந்தா மத்த ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணதான் செய்வாங்க. அது விஜயா இருந்தாலும் அஜித்தே வந்தாலும் நாங்க விஜய் ஃபேன் சப்போர்ட் பண்ணதான் போறோம். நாங்க நல்லது பண்ணணும்னு வந்தாங்கன்னா சப்போர்ட் பண்ணுவோம். அது அஜித் அதனால நாங்க பண்ண மாட்டோம்லாம் இல்ல. நல்லது பண்ண வந்தா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். எல்லா ஃபேன்ஸுமே சப்போர்ட் பண்ணுவோம். அண்ணே உங்க கடை லொகேஷன் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கடை தெரிஞ்சுக்கிட்டோம். கடை வந்து கோல்பட்டி பைபாஸ் வெங்கடேஸ்வர ஆஸ்பத்திரி பக்கத்துல இருக்குனே. யாரு கேட்டாலும் பைபாஸ் வெங்கடேஸ்வர ஆஸ்பத்திரிக்கு அப்புறம் லெஃப்ட் டர்னிங்ல ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்ம கடை. லொகேஷன் அவங்களுக்கு தனியா வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுருவேன். சரிங்களா? அது மாதிரி நம்ம கடையில வந்து சேல்ஸ் சர்வீஸ் எல்லாமே இருக்கு. எல்லா கடையில இருக்க மாதிரி சர்வீஸும் பார்த்து கொடுப்போம். சேல்ஸும் உண்டு, இஎம்ஐயும் உண்டு. கீபோர்டு மொபைல் இருந்து ஆண்ட்ராய்டு போன் வரைக்கும் ஐபோன் வரைக்கும் எல்லாமே உண்டு. சரிங்களா? அட்ரஸ் இதுதான், கோல்பட்டி பைபாஸ் வெங்கடேஸ்வர ஆஸ்பத்திரி பக்கத்துல தான் நம்ம கடை லொகேஷன் இருக்கு. உங்க நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பின் பண்ணி விட்டுறேன். थैंक यू. இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம இலசை பிரைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ.